அத்தியாயம் 14. தனது அறையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்த விஷாலின் எண்ணம் முழுவதும் கிருஷ்ணாவின் மீதே இருந்தது. அவன் செய்த செயலை எண்ணி அதன் பின்னே என்ன இருக்கிறது என்கிற ஆராய்ச்சி ஓடிக்கொண்டிருந்தது. அவன் கம்பெனியில் வேலை செய்த பெண்ணொருத்தி தற்கொலை செய்து கொண்டதற்கு விசாரணை தொடங்கியிருக்கிறது. இது இயல்பான ஒன்று. அதற்கு ஏன் இத்தனை கோபத்தை காட்ட வேண்டும் என்று யோசித்தான். எங்கோ தவறு இருக்கிறது என்று அவனது மனம் கூறியது. கிருஷ்ணாவை தவறாக நினைக்கவும் அவன் மனம் இடம் கொடுக்கவில்லை. சற்று நேரம் சிந்தனையுடனே நடந்தவன் போலீஸ் விசாரணையை தாண்டி தானும் கிருஷ்ணாவின் ஆஃபீஸில் விசாரித்து பார்க்க வேண்டும் என்கிற முடிவிற்கு வந்தான். அந்த எண்ணம் வந்ததும் சற்று தெளிவு பிறந்தது. அறைக்கதவை திறந்து கொண்டு வந்தவனின் கண்கள் தன்னையும் மீறி நதியாவை தேடியது. அன்னையும் அவளுமாக சேர்ந்து கிருஷ்ணா உடைத்துவிட்டு சென்ற ஷோகேஸ் கண்ணாடிகளை கிளீன் செய்து கொண்டிருந்தனர். நதியாவின் முகத்தை பார்த்தவனுக்கு அதிசயமாக இருந்தது. காலையிலிருந்து அழுது கொண்டிருந்தவளின் முகம் தெளிவாக இருந்தது. இதழில் மெல்லிய புன்னகை கூட இருந்ததோ என்று சந்தேகித்தான். சோஃபாவில் சென்றமர்ந்தவன், என்னம்மா கிளீன் பண்ணியாச்சா? மகனை நிமிர்ந்து பார்த்தவர், உன் அண்ணனுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்காடா? கம்பெனி முதலாளின்னு இருந்தால் இதில் மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதுக்கு வீட்டில் இருந்த ஷோகேஸை உடச்சிட்டு போயிருக்கான். தனது கோணத்தையே சொல்லும் அன்னையை பார்த்தவன், மா அவனுக்கு மும்பையில் ஏதாவது முக்கிய மீட்டிங் இருக்கும், அது கேன்சல் ஆனதில் கோபப்பட்டுட்டான். அவன் சொல்லி கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டே வேலை செய்து கொண்டிருந்த நதியாவின் இதழ்கள் தன்னை அறியாமல் ஏளனமாக வளைந்தது. அவளையே கவனித்து கொண்டிருந்த விஷாலுக்கு சுருக்கென்றிருந்தது. கிருஷ்ணா ஷோகேஸை உதைத்துவிட்டு கிளம்பும்போது இவள் இப்படித்தானே நின்றாள்? கிருஷ்ணாவை இவளுக்கு முன்பே தெரியுமா என்று யோசித்தான். அப்பொழுது அவனை கவனித்த பத்மா, டேய் இங்கேருந்து கிளம்பு, போய் வேலையை பாரு என்றார். அதை கேட்டு கடுப்பான விஷால், நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கேன், என்ன எங்கம்மா போக சொல்கிற? ஆமாம் நீ சும்மா உட்காந்துதான் நான் ஏன் போக சொல்கிறேன்? அவளையே பார்த்துக்கிட்டு தானே இருக்க. பார்த்துக்கிட்டு மட்டும்தானம்மா இருக்கேன், அதுவும் கூடாதா என்றான் எரிச்சலாக. பட அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு பாரு. வெறுப்புடன் எழுந்து கொண்டவன், ரொம்ப தான் பண்ணுறீங்கம்மா என்று அழுத்து கொண்டு அங்கிருந்து சென்றான். நடந்தவைகளை எல்லாம் கவனித்து கொண்டிருந்த நதியாவிற்கு எதிர்காலத்தை எண்ணி உள்ளுக்குள் பயம் எழுந்தது. விஷாலுக்கு தன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்கிற எண்ணம் அதிகமாக இருப்பதை எண்ணி நொந்து போனாள். தன்னால் நடந்தவற்றை மறந்து அவனோடு வாழ முடியுமா என்கிற கேள்வி பெரிதாக இருந்தது. சுவற்றை விரித்தபடி நின்றவளே, மீதி இருக்கிறதெல்லாம் தொடச்சிட்டு கை கழுவிட்டு வாமா, நைட்டுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிடலாம் என்றவர், நித்தி கீழே வந்து நதியாவுக்கு ஹெல்ப் பண்ணு என்று அழைத்தார். அன்னையின் குரல் கேட்டு முகத்தை தூக்கி வைத்து கொண்டு கீழே வந்தாள் நித்யா. நதியாவை திரும்பியும் பார்க்காது அவளுடன் சேர்ந்து சுத்தம் செய்யும் வேலையில் ஈடுபட்டாள். இருவரும் வீட்டின் பின்புறம் சென்று கை கால்களை அலம்பிக் கொள்ளும் நேரம், நித்தி நம்ம நட்புக்கு நான் துரோகம் நினைக்கலடி என்றாள் மெல்லிய குரலில். அவளை நிமிர்ந்து பார்த்தவளின் முகத்தில் இகழ்ச்சி நிறைந்திருக்க அருகே சென்று கழுத்தில் கிடந்த தாலியை எடுத்து காண்பித்து, இதுக்கு பேர் என்ன நதி என்றாள். கண்களில் கலக்கத்துடன் அவளது கைகளை பற்றி கொண்டவள், நிச்சயமாய் இது நானும் எதிர்பார்க்காத ஒன்று நித்தி. நியாயப்படுத்தாத நதி, உன் மனசில் கள்ளம் இல்லைனா எங்கள் அண்ணனை லவ் பண்ணுறத சொல்லாமல் இருந்திருப்பியா? நீ சொல்லியிருப்பேன் நித்தி, மும்பைக்கு போகாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக சொல்லியிருப்பேன். எல்லாமே அந்த பயணத்தால் தான் மாறிப்போச்சு. கதை சொல்லாத நதி, நம்ம நட்பு எத்தனை ஆழமானதுன்னு நினச்சேனோ அதற்கு எதிர்மறையாகவே போயிடுச்சு. அதுவரை கண்ணோரம் விழவா என்று தவித்து கொண்டிருந்த கண்ணீர் இறங்கி கன்னங்களை நினைக்க என்னால் மனம் திறந்து சில விஷயங்களை உன்கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியல நித்தி. நீ நினைக்கிற மாதிரி நான் உன்கிட்ட மறைக்கலை. அடுத்து என்னன்னு என்னால் முடிவு பண்ண முடியாமல் தவிச்சுக்கிட்டு ஊரை விட்டு ஓடிப்போன என்னை எதிர்பாராமல் தாலியை கட்டி அழைச்சிட்டு வந்திருக்காங்க உங்கள் அண்ணன். அவளது கண்ணீர் அவளை சங்கடப்படுத்தினாலும் வேண்டாம், மேலே பொய் சொல்லாத நதி. நீ என்ன சொன்னாலும் என்னால் நீ செய்ததை மன்னிக்கவே முடியாது. தெரியும் நித்தி, உண்மை ஒரு நாள் தெரியும். அன்னைக்கு நீ நினைத்தால் கூட என்னை பார்க்க முடியாது. உன் சிநேகிதி தப்பானவ கிடையாது என்கிற நம்பிக்கையை மட்டும் மனதில் வைத்துக்கொள் என்று கூறிவிட்டு விறுவிறு என்று அங்கிருந்து சென்றாள். கெஸ்ட் ஹவுஸில் தீவிர முகபாவத்துடன் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான் கிருஷ்ணா. நதியரிடமிருந்து பல கால்கள் வந்திருந்தது. அவன் இருக்கும் மனநிலைக்கு இன்று மருந்து கட்டாயம் தேவை. ஆனால் நீலா செய்துவிட்டு சென்ற குளறுபடியில் அனைத்துமே மாறிப்போய்விட்டது. இது தேவையில்லாத குழப்பம். இதுவரை அவன் இருக்கும் இடத்தில் எந்தவிதமான தவறான நடவடிக்கையிலும் ஈடுபட்டதில்லை. தனது ஆட்டத்தை எல்லாம் மும்பையோடு மட்டுமே வைத்து கொண்டான். அவனை தப்பானவனாக காட்ட ஒரு சாட்சி கூட இங்கு கிடைக்காது என்றாலும் விசாரணை மும்பை வரை நீண்டால்
அனைத்தும் வெளிவர வாய்ப்பிருக்கிறது. முஷ்டிகளை அழுந்த குத்தி கொண்டே இருந்தான். ஒரு பக்கம் நீலா கேஸ் என்றால் மறுபக்கம் நதியா விரு மனதை உறுத்தி கொண்டிருந்தாள். அவளை அதிக நாட்கள் வீட்டில் தங்க விடுவது நல்லதல்ல. அது தனது எதிர்காலத்திற்கு கெடுதல். எப்படியாவது மிரட்டி துரத்திவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான். அவரவர் சிந்தனையில் அன்றைய பொழுது முழுவதும் கழிந்தது. பத்மா தனது அறையை விட்டு நதியாவுடன் தங்கிக் கொண்டார். அவளது பயத்தை போக்க மெல்ல பேச்சு கொடுத்து குடும்பத்தை பற்றி அறிந்து கொண்டார். உள்ளுக்குள் பயந்தது போல இல்லாமல் நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவளாக இருந்ததில் மனம் திருப்தி அடைந்தது. அவருடன் இருந்தது அவளது மனதிற்கு பெரிய பாதுகாப்பாக இருந்தது. 2 நாட்களாக இருந்த சூழ்நிலை மாறி மனதிற்கு சற்றே இதமாக இருந்தது. அன்னையின் அன்பை பெற்றதே இல்லை. அக்காவே அன்னையாயிருந்தாலும் பத்மாவின் அரவணைப்பு இதமாக தோன்ற தன்னையும் மீறி நன்றாக உறங்கினாள். மறுநாள் காலை கிருஷ்ணா இருக்க மாட்டான் என்ற நம்பிக்கையுடன் நிம்மதியாக எழுந்து காலை கடன்களை முடித்து கொண்டு வெளியே வந்தவளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. ஹாலின் சோஃபாவில் நடுநாயகமாக கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தவனை கண்டதும் முகம் வெளிரி போனாள். செல்வநாயகம் அவன் எதிரே அமர்ந்து நீலா பற்றிய விவரங்களை கேட்டுக்கொண்டிருந்தார். அவரிடம் பேசிக்கொண்டிருந்தவனின் பார்வை நதியாவின் மீது அழுத்தமாக படிந்து மீண்டது. அவளது பயம் அவனை திருப்திப்படுத்தியது. என்னம்மா, எழுந்தாச்சா? வா, வந்து காப்பி எடுத்துக்கோ என்று பத்மாவின் குரல் கலைத்தது. சட்டென்று சுதாரித்து கொண்டவள், வரேன் ஆண்டி என்று தடுமாற்றத்துடன் அவரின் பின்னே சென்றாள். ஏமா நதியா, ஏன் இந்த ரூமில் இருக்கா? விஷாலோட இல்லையா என்றான் அக்கறையாக. அவனது குரலில் தெரிந்த கேலியை கண்டு உள்ளுக்குள் ஆத்திரம் எழுந்தாலும் என்ன திமிரு இவனுக்கு என்ற கோபமே வந்தது. செல்வநாயகமோ, என்ன இவன் என்னைக்கும் தங்கச்சியை பற்றி கூட கேட்காதவன் தம்பி மனைவி எங்கே தங்கியிருக்கான்னு கேட்குறான் என்று யோசனையாக பார்த்தார். கையில் காஃபியுடன் வந்த பத்மாவோ, நேற்று எதுக்கு ஷோகேஸை உடைச்சிட்டு போன கிருஷ்ணா? இந்த கோபமெல்லாம் புதுசாக இருக்கே. நீ ஒரு கம்பெனி ஓனர், உன் கம்பெனியில் வேலை பார்த்த பொண்ணு இறந்து போனால் இதெல்லாம் நடக்கும் தானே, அப்புறம் எதுக்கு இவ்வளவு கோபம்? மா, நேற்று எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்தது, அதுக்கு போக முடியாததுனால எவ்வளோ நஷ்டம் தெரியுமா? அதுக்கு உன் கோபத்தை வீட்டில் காமிச்சிடுவியா? இதெல்லாம் நல்லா இல்லை. அதை விடுங்க, விஷாலும் நதியாவும் ஏன் தனித்தனியாக இருக்காங்க? அவனது கேள்வியில் பல்லை கடித்தவர், நீ எப்போதிருந்து வீட்டு விஷயத்தில் தலையிட ஆரம்பித்த? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க. அப்போது தனது அரைக்கதவை திறந்து கொண்டு வந்த விஷால், என்னன்னா இப்போல்லாம் நீ வீட்டில் நிறைய அக்கறை காட்டுற மாதிரி இருக்கே என்றான் சந்தேகத்தோடு. அவனை முறைத்து, உனக்காக பார்த்தது தப்புடா, எனக்கென்ன, என்னவோ பண்ணிக்கோ என்று விட்டு அவசரமாக அங்கிருந்து மாடிக்கு சென்று விட்டான். விஷால், செல்வநாயகம் இருவரின் முகங்களிலும் சந்தேகத்தின் சாயல். அவர்கள் பார்த்து வளர்ந்த கிருஷ்ணா இவன் அல்ல. யாரிடமும் அதிகம் பேசாது, தான் உண்டு தன் வேலை உண்டு என்றிருப்பவன் நதியாவின் பெயரை கூறி அவர்களின் தனிப்பட்ட வாழ்வை பற்றி விசாரிக்கிறான். அவனது நடத்தையில் ஏதோ மாறுதல் இருக்கிறது என்று விஷால் மனதில் சிறு விதை ஒன்று விழுந்தது. அவன் வீட்டில் இருக்கிறான் என்றதுமே நதியாவிற்கு உள்ளுக்குள் உதறல் எடுக்க ஆரம்பித்தது. நீ இன்றைக்கும் காலேஜ் போகலையா? எத்தனை நாளைக்கு லீவு போடுவ? போ, கிளம்பு, ரெடியாகு, நானே கொண்டு விட்டுடுறேன் என்றான் விஷால். ஆமாம்மா, நீ கிளம்பு, நித்தியும் நீயும் இவனோடையே போய் இறங்கிக்கோங்க என்று கூறிவிட்டு பத்மா சமையலறைக்கு சென்று விட்டார். அவரவர் வேலையை கவனிக்க சென்றதும் தந்தையும் மகனும் தோட்டத்து பக்கம் சென்றனர். என்னடா இவன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறானே, கிருஷ்ணாவுக்கு என்ன பிரச்சனை? தந்தையின் கேள்வியில் இருந்த சந்தேகத்தை உணர்ந்தவன், கம்பெனி மேலே தப்பான அபிப்பிராயம் வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறான் போல இருக்குப்பா, வேற ஒன்றும் இல்லை. யோசனையுடன், இருக்கும், கஷ்டப்பட்டு வளர்த்த கம்பெனி பேர் கெட்டு போயிடுச்சுன்னா திரும்பி வராதில்ல, அந்த கோபம் வரத்தானே செய்யும், நான் அதை யோசிக்கல பாரு என்று கூறி சமாதானம் அடைந்து விட்டார். தந்தைக்கு இருந்த சந்தேகம் நீங்கியதும் நிம்மதியானவன், சரிப்பா, நான் போய் கிளம்புறேன், 2 பேரையும் விட்டுட்டு ஆஃபீஸ் போகிறேன் என்று அங்கிருந்து சென்றான். மடமடவென்று குளித்து கிளம்பி ரெடியானவள் சமையலறைக்கு செல்ல பத்மாவோ எதையோ தேடிக்கொண்டிருந்தவள் அவளை பார்த்ததும், நதியாமா, ஒரு ஹெல்ப் பண்ண, இந்த இட்லி துணியை நேற்று மாடியில் காய வச்சேன், கொஞ்சம் போய் எடுத்துகிட்டு வரியா? சரி ஆண்டி என்றவள் மாடியில் அவன் இருப்பானே என்கிற தயக்கத்துடன் மெல்ல படியேறி மொட்டை மாடியை அடைந்தாள். அவசரமாக தேடி எடுத்துக்கொண்டு மாடிப்படி அருகே வந்ததும் ஆசுவாசம் அடைந்தவள் கீழே போய்விட வேண்டும் என்கிற எண்ணத்துடன் படியருகே செல்ல பட்டென்று அவளது கைகள் பற்றப்பட்டு சுற்றோரம் தள்ளப்பட்டாள். அவளது முதுகில் அவனது மூச்சு காற்றுப்பட, என்னடி என்கிட்ட பயம் போச்சா? நாளெல்லாம் ஒரு முறை தொட்டதை மறுமுறை தொடமாட்டேன், நீ தாண்டி முதல் ஆள், மரியாதையாக இங்கேருந்து போயிடு, நான் எதுவும் செய்ய மாட்டேன், இல்லைனா உன்னை பற்றி எல்லோருக்கும் தெரியும்படி செஞ்சிருவேன்.
கைவலி ஒரு பக்கம், அவனது நெருக்கம் ஒரு பக்கம் அவளது வேதனையை அதிகரித்தாலும் அவன் பேச்சு அவளது மனதை கொதிக்க வைக்க, போக மாட்டேன்டா, போய் சொல்லு, தைரியம் இருந்தால் நான் தான் இவளுக்கு எடுத்தேன்னு சொல்லு என்றாள் கண்ணீருடன். அவள் தைரியமாக பேசியதும் அவனது கோபம் அதிகரிக்க மேலும் கைகளை நன்றாக முறுக்கி, அப்படியெல்லாம் விட்டுடுவேனா என்ன, உன்னை எல்லோர் முன்னாடியும் விபச்சாரியாக நிற்க வைப்பேன், பார்க்குறியா என்றான் பல்லை கடித்து கொண்டு. கைவலி பொறுக்க முடியாமல் போனாலும் அவனது பேச்சு உடலெங்கும் ஈட்டியாக குத்த, இந்த பாவமெல்லாம் உன்னை சும்மா விடாதுடா, நீ என்னை பற்றி என்ன வேணால் சொல்லிக்க, அதுக்காக நீ சொன்னதை நான் செய்ய மாட்டேன், உன்னோட முகத்திரை கிழிஞ்சு நிற்பதை பார்த்த பிறகுதான் நான் இங்கேருந்து போவேன் என்றாள் கண்ணீருடன். அவளது பேச்சு மேலும் மேலும் கோபம் ஏற்படுத்த நன்றாக அழுத்தி பிடித்து கைகளை முறுக்கி கொண்டே இருந்தான். வலிக்குது விடுடா என்று அழுகையுடன் கெஞ்ச ஆரம்பித்தாள். இந்த வலி, இதை மறக்கக்கூடாது, நீ சீக்கிரம் இங்கேருந்து போகலைன்னா இதை விட பெரிய வலி உனக்கு காத்திருக்கு என்று மிரட்டலாக கூறிவிட்டு அவளை சுவற்றோடு தள்ளிவிட்டு விடுவிடு என்று கீழே இறங்கிவிட்டான். அவன் அறைக்குள் சென்றதும் மாடிப்படி மறைவிலிருந்து வெளியே வந்த நித்தியின் கண்களில் கண்ணீரும் பயமும் கலந்திருந்தது. அவள் நடந்த அனைத்தையும் பார்த்து விட்டிருந்தாள்.